ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கத்தில் தண்டபாணி. த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்கினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 6வது பாகம். இன்றைக்கி வந்து நிறைய கேள்விகளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையே உண்மையாலுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தினமும் ராத்திரி நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது கனவுகள் இல்லாத கம்ப்ளீட் பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப் இருக்கும்ல, அந்த நேரத்தில் நமக்கு விருப்பப்பட்டவர்கள், அதாவது இருவருமே, அதாவது நம்மளுக்கும் ஒருத்தர் மேலே விருப்பம் இருக்கணும், அவங்களுக்கும் நம்ம மேலே விருப்பம் இருக்கணும். அப்படிப்பட்ட யாரோ ஒருத்தர் இறந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம், அவங்க இறந்துட்டாங்க. தினமும் ராத்திரி நம்ம அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளுடைய ஆன்மா அவங்க கூட போய் பேசிட்டு வருமா. ஸோ இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. இதுபோல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைக்கு உண்டான வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், சரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மாக்கள் கூட பேசுகிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, ஆன்மாக்கள் கூட பேசினா வந்து நமக்கு கெடுபலன் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும். இல்லை, ஆன்மாக்கள் கூட பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மாக்கள் வந்து நம்ம மேலே அதிகப்படியான அந்த பாசத்தினால அவங்க வந்து மேல்நிலை உயர்ந்து போக முடியாமல் திருப்பி பூமிக்கு வந்துடுவாங்க. இதுபோல் இந்த நாளெல்லாம் அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் ஆன்மாக்கள் கூட பேசக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி குழப்பமான ஒரு விசித்திரமான ஒரு சில பழக்கங்கள்லாம் பூமிக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாது. மனிதர்கள் மேல்நிலை அடைவதற்கு ஆன்மாக்களான நாங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து உதவி செஞ்சுட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் எங்கள் கூட பேசுகிறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது. உங்களை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண போகிறதில்ல. மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எப்படா தங்கிட்ட யாராவது உதவி கேட்பாங்க, அவங்களுக்கு டப்புன்னு வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்பவுமே ரெடியாக தான் இருப்பாங்களாம். ஸோ அதனால் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி முற்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இம்மிடியட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், பேசுகிறதுக்கு உண்டான பழக்கமோ இல்லை அந்த வித்தையோ தெரியல அப்படின்னு சொன்னால் கண்மூடித்தனமாக அதுக்கு வந்து முயற்சி அப்படிங்கிறத பண்ண வேண்டாம். ஸோ அந்த பயிற்சி எடுக்கும் கால் வரைக்கும் யாராவது இதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஆன்மாக்களான எங்களுக்கு வந்து எப்படி அந்த வேவ் லென்த் வேலை செஞ்சுட்டு இருக்குமோ அதே வேவ் லென்த் மனிதனாக இருக்கும் பொழுதும் அந்த மனிதர்களுக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அதனால் ஒரு 2-வே ரேடியோ மாதிரி எங்களால் அவங்க கூட ஈஸியாக பேசிக்க முடியும். நாங்கள் பாட்டுக்கு இப்படி வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே ஒரு 2-வே ரேடியோவில் எப்படி பேசிகிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நாங்கள் பாட்டுக்கு அங்கே இருப்போம், இவங்க பாட்டுக்கு இங்கே இருப்பாங்க, 2 பேரும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கூட முதல்ல நீங்கள் பேசி பழகுங்க. அவங்க மூலமாக எங்கள் கூட கொஞ்ச நாள் பேசுங்க. அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்சிகள் எடுத்துருக்குங்க. அதற்கு பிறகு நீங்கள் வந்து எங்கள் கூட பேசுகிறதுக்கு உண்டான முயற்சியில் வந்து இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆன்மாக்கள் கூட பேசுவது மூலமாக நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறத எளிமையாகவும் வேகமாகவும் நம்மளால் கொண்டு போய்க்க முடியும். இதெல்லாம் எதுவுமே என்னால் முடியலப்பா, என்னாலையும் பேச முடியல, எனக்கு பேசுகிறதுக்கு பயம், என்னமோ ஒரு ரீசன், இதெல்லாம் என்னால் முடியல, இல்லை எனக்கு அப்படி ஒரு பேசக்கூடிய ஆளும் எனக்கு இல்லை, மீடியம் அவங்களும் எனக்கு இல்லை, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணாதையா, பெசாம உட்கார், அமைதியார். உன்னுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, உன்னுடைய ஆழ் மனசு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் மெசேஜஸ் சென்ட் பண்ணுவோம். நீ பட்டப்பட்டான்னு ஆகி ஒரு மாதிரி பதட்டமாகி நீ வந்து உன்னோட ஈகோ அந்த அகம்பாவத்தை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு சுற்றுற அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் சொல்லக்கூடியது வந்து உங்கள்கிட்ட வந்து சேராது. என்னென்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எங்களுடைய நேரமும் காலமும் வீணாகிறதா மிச்சம். உங்களுக்கு வந்து நாங்கள் மெசேஜஸ் அனுப்பிட்டே இருப்போம், நீ ஒரு பொட்டு கூட அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன். ஸோ நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வீணாக தான் போகும். அதனால் நேரடியாக ஒரு மனுஷன் கூட பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ எதுவுமே நடக்கலைன்னா அதுக்கு மீறியும் நீ எங்கள் கூட பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்ட அப்படின்னு சொன்னால் நீ செய்ய வேண்டியது எல்லாமே என்ன, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார், பேசாமல் இரு. கண்டிப்பாக நாங்கள் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜஸ் உனக்கு வந்து சேரும். இது வந்து உன்னுடைய சப்கான்ஷியஸ் உனக்கு உன்னுடைய ஆழ் மனசு சொல்லடி, இது வேணாண்டா, இது தப்புடா, இது பண்ணக்கூடாதுடா, இது பண்ணலாம்டா, இது சரிடா, அந்த ஆழ் மனசு சொல்லுதுன்னு வச்சுக்கவேன். அந்த ஆழ் மனசு மூலமாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்கள் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜஸ் தான். நீ பொறுமையாக அமைதியாக இருந்த அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்கள் கூட பேசுகிறது வந்து உனக்கு புரியும். ஸோ அதனால் உங்களுடைய மூதாதையர்கள் கூட கண்டிப்பாக பேசுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க கூட பேசுகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இறந்து மேல் வரும்பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 7 படிநிலைகள் இல்லாட்டி 7 ரெல்ம்ஸ் அந்த உலகங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் 3 1 2 3ன்னு இருக்கக்கூடியது வந்து நரகமாகவும், 5 6 7ன்னு இருக்கக்கூடியது எல்லாமே சொர்க்கமாகவும் கருதப்படுகிறது. அப்போ அந்த 4வது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், அது நரகமும் சொர்க்கமும் இரண்டுமே கலந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த முதல் 3ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துன்பம் மட்டுமே இருக்கும். அங்கே ஒரு பொட்டு கூட, அதாவது இம்மி அளவு கூட அங்கே சுகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது, வெளிச்சம்னு இருக்காது, ஒரு நல்லதே இருக்காதுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வந்து அந்த 1 2 3.
5, 6, 7 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே சுகத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பயங்கர லைட்டுனா இலகுவாக இருக்குமா நம்ம அந்த உடல்னா அன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, ஆன்மாக்களுக்கு உடல் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ என்ன உடல்னு சொல்கிறீங்கன்னா உடல் இல்லைங்க. இப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு க்ளவுடு மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த உடல், அந்த ஆன்ம உடல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி தொட்டு உணர்ந்த மாதிரி இருக்கும், அவங்களால தொட்டெல்லாம் இது பண்ண முடியாது, ஃபிசிக்கல் பாடி இல்லை. ஆனால் அந்த ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது இருக்குது. அந்த ஆஸ்ட்ரல் பாடியே வந்து கனமாகவும் இருக்குமா, லைட்டாகவும் இருக்குமா. ஸோ முதல் 3 லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரல் பாடியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர கனமாக இருக்குமா. அது அந்த ஆஸ்ட்ரல் பாடியே டிஃபார்ம்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க, அவ்வளோ லட்சணமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 5, 6, 7 போகும்பொழுது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குமா. அந்தளவுக்கு அந்த ஒரு தேஜஸ் இல்லையா, அந்த லைட் அதிலிருந்து வெளியே வர்றது பார்த்தாலே தெரியும், அப்பா இது வந்து சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ 5, 6, 7ங்கிறது அந்த மாதிரி இருக்கும். இந்த 4வது படிநிலை, இங்கே தான் மனித பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்பிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் ஆரம்பிப்பாங்களாம். அப்போது இங்கே இருந்து நம்ம மேலே போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. பட் 3/4 பங்குக்கும் மேலே யாருமே வந்து அந்த மேல்நிலை அப்படிங்கிறது அடையிறதே இல்லை, எல்லாமே கீழே போய்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த 4வது இடத்துல வந்து ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இரவும் பகலும், இருட்டும் இருக்கும் வெளிச்சமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அங்கே ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு இருந்ததாப்பில் சண்டை போட்டுக்குவாங்க, அப்போ ஒரு மாதிரி வேண்டாத வார்த்தைகள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி சுகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனோநிலை அவர்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த 4வது படிநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அது அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த சொர்க்ககதியில் இருக்கக்கூடியவங்க. ஸோ மனிதர்கள் அப்படிங்கிறவங்க அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த 7 நிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7 நிலையும் ஒரு உயர் ஆன்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னதான் அந்த கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதாவது கீழ்நிலை அந்த ரெல்ம் 1, 2, 3 இருந்தாலுமே சரி, அது மோசமான இடமா இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து துன்பமான ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, அந்த இடத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு உயர்நிலை ஆன்மா இருக்குமா. ஸோ லெவல் 1லேருந்து லெவல் 7 வரைக்கும் ஒரு உயர்நிலை ஆன்மா அங்கே இருந்துக்கிட்டே இருக்குமா. யாராவது எங்களுக்கு ஹெல்ப் வேணும், நாங்கள் வந்து திருந்திட்டோம், நாங்கள் வந்து மேல்நிலை வரணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து அந்த உயர்நிலை ஆன்மா அவங்கள வந்து கூட்டி மேலே வர்றதுக்கு அந்த ஆன்மா பார்த்துக்கிட்டே இருக்குமா. எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருக்கிறது அதுக்கு பார்த்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு படிநிலைக்கும் ஒரு ஹையர் சோல் இருப்பாங்க சரிங்களா. ஹையர் குட் சோல் அப்படின்னு வந்து இவங்க ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 7வதுக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ராஜா மாதிரி, ஒரு எம்பரர், அவங்க தான் பெரிய கிங்கு. கீழே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே அவர் தான் தலைவர். இதுதான் பியூட்டி. அதுதான் அங்கே மேலே இருக்கக்கூடிய அவர் தான் பயங்கர கிங்கு மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்டஸு. இதில் என்ன பியூட்டினா, ஒரு படிநிலையிலிருந்து அதுக்கு அட்ஜஸ்டாக ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இன்னொன்றுக்கு தான் போக முடியும். அதாவது 1ல் இருக்கவனுக்கு 2க்கு தான் போக முடியும், 2ல் இருக்கவனுக்கு 3க்கு தான் போக முடியும், 3ல் இருக்கவன் 4க்கு தான் வர முடியும். அதாவது அவன் வந்து 2வது இடத்துக்கு சார்ந்தவன் தான். மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டான்னு வச்சுக்குவேன், அதுக்கு ஒரு படிநிலை தான் மேலே போக முடியும். இதில் என்ன பியூட்டினா, அந்த 1, 2, 3க்கு வந்து அந்த வாய்ப்பே கிடையாது. 4வது இடத்துலேருந்து மேலே இருக்கவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அப்போ 4வது இடத்துல இருக்கவனுக்கு 5ஆம் இடத்த இப்படி பார்த்துட்டு திருப்பி வந்துடணும், 5ல் இருக்கிறவனுக்கு 6 பார்த்துட்டு திரும்பி வந்துடணும், 6 இருக்கவனுக்கு 7 பார்த்துட்டு திரும்பி வந்துடணும். 7 தான் வந்து டாப் சரிங்களா. அதுக்கு மேலே அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ இந்த 7 அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டாப் பிளேஸ். இப்போ இதில் என்ன பியூட்டினா, இவங்க இப்போ நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்களே விஸ்பியன் ராத்து, அவங்க வந்து 6வது படிநிலையில் தான் இருந்தாங்களா. ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, தேங்க் காட் நாங்கள் 6வது படிநிலையில் நாங்கள் இருந்தோம். ஸோ 1985 வருஷம் மனித பூமியினுடைய காலகட்டத்தின்படி 1985 வருஷம் அவங்க வந்து அந்த 7வது படிநிலைக்கு போயிட்டாங்க. ஸோ டாப் டயரில் வந்து அவங்க இருக்காங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த எல்லாத்துக்குமே ராஜா அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அந்த லெவல் 7ல் மேலே இருக்கக்கூடிய அந்த எம்பரர் மாதிரி எல்லாத்துக்கும் ஹையர் குட் சொல், அவர் தான் எல்லாத்துக்கும் டாப்பு. அவரே எப்படி இருப்பாராம், தான் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கோங்கிற மாதிரியே இருக்குமா, அந்த ஒரு காட்டிக்க முடியாது. ஏய் நீ நானும் ஒன்று தான்டா, அப்படி தான் இருப்பார் அவர். அந்த உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு தேஜஸும் அந்த ஒளியும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகாகவும் சாஞ்சலிங் இப்படி தாங்க ஒரு ஆன்மன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோடு அவங்க இருப்பாராம். அவர் பார்க்குறதுக்கு நம்ம கூட ஜாலியாக பேசுவாராம், சிரித்து விளையாண்டுக்கிட்டு. அவங்களுக்கும் நம்மளுக்கும் அவங்க அவ்வளோ பெரிய பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் கூட நம்மளுக்கு ஏற்படாத மாதிரி பார்த்துக்குவாங்களாம். நம்ம எல்லாருமே ஒரே நிலையில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுப்பாங்களா. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க அந்த ஹையர் குட் சோல் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இப்படி இருக்கும் பொழுது அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய 1, 2, 3ல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த மேல்நிலை ஆன்மாக்கள் கீழே போவாங்களாம். போகும்பொழுது ஒரு மறைப்பு திரை மாதிரி ஒன்று போட்டுக்குவாங்களாம், மேலே ஒரு துணி மாதிரி ஒன்று. துணினா நம்ம நார்மலாக துணின்னு சொல்கிறேன், அவங்க ஒரு திரை மாதிரி போட்டுக்குவாங்களாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், யார் உதவின்னு கேட்டாங்களோ அந்த உதவின்னு கேட்டவங்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அவங்க தெரிகிற மாதிரியும்,
அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இருட்டும், அந்த இருட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பார்வையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குமா, நம்ம இருட்டுங்கிறதெல்லாம் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குமா. ஸோ இவங்களுடைய பார்வையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அங்கே என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். பிற ஆன்மாக்களுக்கு வந்து இவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது, யார் தன்னை அழைக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் இவங்க தெரியணும். அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் கீழே போவாங்களாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரொம்ப கீழே இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்க அந்த ஈவில் சோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 1, 2, 3 அதில், அதுவும் 1 அற்று மோசமாக இருக்குமா. அந்த ஆன்மாக்கள்லாம் என்ன பண்ணுமா, நம்மளை பிடிச்சி வச்சுக்குமா, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருமா. அங்கே அந்த இடத்துல இவங்களை அடைச்சி வச்சுட்டு, அங்கே ஃபிசிக்கல் பாடி இல்லைல்ல, இப்போ நம்மளாக இருந்தால் ஊசி குத்திகிட்டே இருக்கலாம். அங்கே ஃபிசிக்கல் பாடி இல்லை, அங்கே வந்து மென்டலுக்கு தான் வந்து மனோ இதுதான், அங்கே மனசு தான் பேசிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த தீய ஆத்மாக்களில் இந்த நல்ல ஆத்மாக்களை பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குமா. இந்த மனதளவில் வந்து பயங்கர அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்குமா. இப்படி எங்காவது போய் ஒரு உயர்நிலை ஆன்மா அந்த கீழ்நிலை ஆன்மாட்ட சிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய மேல்நிலை ஆன்மாக்கள் வந்து தான் இந்த ஆன்மாவை கூட்டிகிட்டே போக முடியுமா. ஸோ அந்தளவுக்கு அப்போது ஒரு உயர்நிலை ஆன்மாக்கே வந்து இப்படி ஒரு நிலைமைனா, அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நம்ம செத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போனோம்னா, ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடியவன் நம்மளை என்ன போட்டு பாடுபடுத்துவான்னு பாருங்கள். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள், நான் திருந்திட்டேன், நான் மேலே வரேன்னு சொல்கிறவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி தான் இவங்க வந்து அந்த மறைப்பு திரை போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போவாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு 7 படிநிலைகளும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளுடைய இந்த லோக்கல் மாந்திரிகவாதி பண்ணுற மாதிரியே இருக்குல்ல, அந்த ஆன்மாக்களெல்லாம் பிடிச்சி இவன் வந்து டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிற மாதிரி. பட் எனிவே அந்த மாதிரி இருக்குது. இப்போது இதெல்லாம் நீ போய் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். நீ ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி அதை நல்லா யோசிச்சுட்டு செய், அவ்வளோதான். அவங்க வேறு ஒரு அட்வைஸுமே அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தரதே இல்லை. ஒரு விஷயம் செய்கிறேன்னா உன்னுடைய ஆழ் மனசு அப்படிங்கிறது வந்து சரியாக தவறா அப்படின்னு அதை சொல்லும். அதை மட்டும் நீ கேட்டுட்டு அதற்குண்டான மாதிரி செய். உனக்கு தப்புன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்யவே செய்யாத. உன்னுடைய பூமியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு, பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, அவங்களுடைய சொற்கள் பயங்கர அழகாக இருக்கும், பொன்பொருளோட காசு பணத்தோட பயங்கரமாக இருப்பான். அவன் தான் வந்து இந்த சமுதாயமே அவனை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடும். ஒரு சிலவன் பார்த்தோம்னா உருவமே அவ்வளோச்சனமாக இருக்கும், ஏழ்மையாக இருப்பான், அவனை வந்து யாருக்குமே அவனை கண்டா பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பான். இப்படி ஒரு பூமியில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு மாதிரி ஏழ்மையான, பார்ப்பதற்கு ஒரு அட்ராக்ஷன் இல்லாத ஒரு ஆளெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து மோசம், அவன் பாவதாரி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி ஒதுக்கிறது வழக்கம். இதுதான் பூமியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பார்ப்பதற்கு அழகாகவும் காசு பணத்தோடும் அதிகாரத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இது பூமிக்கு மட்டும்தான் இந்த இதெல்லாமே லாய்க்கு. செத்து மேலே வரும்பொழுது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் யாரெல்லாம் இந்த மோசமானவன்னு சொன்னீங்களோ அவன் வந்து டாப்பு ஹையர் அண்ட் சோலாக அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க வாலண்டியராக அந்த கர்மத்தை தொலைச்சிட்டு தனக்கு இப்படி ஒரு நிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக வாலண்டியராக அந்த இடத்த வாங்கிட்டு அவங்க வந்திருப்பாங்க. அதனால அந்த உலக துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு அவங்க வாட்டுக்கு மேலே வந்துடுவாங்க. இந்த நீ பயங்கரமாக பாராட்டி புகழ்ந்து பேசி இதெல்லாம் பண்ணில்ல, அவன் மேலே வரும்போது அவன் அற்று கீழே இருப்பான். அதனால் யார் நல்லவன் யார் கெட்டவன் பூமியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தா தெரியாது. உருவம் எதையுமே காட்டி கொடுக்கறதில்ல. அவனுடைய உள்ளுர அந்த இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தன்மை என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால் எடுத்தோன்னே நீ பார்த்தோன்னே யாரையுமே ஜட்ஜ் பண்ணாத. முதல்ல அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், இவன் மோசமான ஆள் இவன் நல்ல ஆளுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராது. உனக்கு அது தெரியவே தெரியாது. நீ எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறியோ, நீ எந்த அளவுக்கு சுத்தமானவனாகவும் தூய்மையானவனாகவும் மனதளவில் இருக்கியோ அதை மட்டும் பார். நீ சரியாக இருந்தே அப்படின்னு சொன்னால் உனக்கு நல்ல நிலைமைக்கு வரும். நீ தீயவனுக்கு உதவி செய்ய போனாலோ இல்லை அடுத்தவனை புறணி பேசிகிட்டு இருந்தேனாலோ என்ன துன்பம் அவனுக்கு விளையுதோ அதே துன்பம் உன்னையும் வந்து சாடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது நம்ம சித்தர்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த உடல் விட்டு ஆன்மா வெளியே போகுது, அந்த சில்வர் கார்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, வெள்ளி இலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது தொப்புளிலிருந்து அந்த ஒரு வெள்ளி இலை மாதிரி ஒன்று போகுமா. அந்த ஆன்மா உடல் விட்டு வெளியே போச்சுன்னா அந்த உடலுக்கே திருப்பியும் வர்றதுக்காக ஒரு வெள்ளி இலை மாதிரி இப்படி இருக்குமா. இதெல்லாம் உண்மை தான் அப்படிங்கிறாங்க. அதாவது தினமும் நம்ம வந்து தூங்கும் பொழுது ஆழ்ந்த தூக்கம், கனவில்லாத எந்த விதமான அசைவுகளும் இல்லாத போன மாட்டு இருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கத்தில் இருக்கும் பொழுது உடல் விட்ட ஆன்மா வெளியே போகுமா. வெளியே போய் யாரை பார்க்கும் அப்படின்னு சொன்னால் தன்னை ரொம்ப விரும்பியவர்கள், தானும் தன்னையும் விரும்பி அந்த ஒரு ஆன்மாவை பார்க்குமா. அந்த ஒரு ஆன்மான்னு இல்லை, அந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்க வந்து பார்ப்பாங்களாம். இது எப்படின்னா ஒன் சைடு லெவல்லாம் வேலைக்கு ஆகாது, டபுள் சைடும். இப்போ நம்ம வந்து இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு இதே புரியும்ல, ரிலேஷன்ஷிப் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது யாராக வேணாலும் இருக்கலாம், அப்பா அம்மா சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு லவ்வர் ஒய்ஃபு யாராக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. நீங்களும் விரும்பி அவர்களும் உங்களை விரும்பி இருக்கணும். அதாவது அந்த இணை புரியாத அந்த ஒரு விருப்பம்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விருப்பம் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கூட மட்டும்தான் பேச முடியுமா. பூமியில் இருக்கும்போது நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
ஆன்ம உலகத்துக்கு போனதப்போ அப்போ இவங்க கூட விட்டு தொலைச்சா போதியா அப்படின்னு நினச்சாலும் அந்த ஆன்மாக்குள்ள நீங்கள் நம்பிட்டு இருக்கலாம், அந்த ஆன்மா ஆப்போசிட்டில் அதை நம்பிட்டு இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இணை பிரியாத ஒரு அன்போடு இருக்கக்கூடியவர்கள் தினமும் பேசிக்குவாங்களாம் அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நிம்மதியாக படுத்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. நிம்மதியாக அந்த ராத்திரி நேரத்தை எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் நிம்மதியாக ஃபஸ்ட்டு படுத்து தூங்குங்க. அப்படி தூங்குனீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த ஆன்மாக்கள் கூட உங்களுடைய ஆன்மா அந்த விருப்பப்பட்ட ஆன்மா கூட பேசும். ஆன்ம நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க நம்மளுக்கு கன்சோல் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கா, சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, சரியாயிரும், இது இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லும். அதை கேட்டுட்டு அந்த ஆன்மா நம்மளுடைய உடலுக்குள்ளே திருப்பி வந்துடும். ஆனால் நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்காது. இருந்தாலும் நம்ம அன்றைக்கி அந்த ஆன்மா கூட பேசியிருக்கோமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், காலையில் எந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னடா நான் திடீர்னு நல்லா இருக்கேனே, நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கேனே, நல்லா இருக்கே, ஓகே இன்றைக்கி ஒரு நாளே எனக்கு பயங்கர பூஸ்டப், ஒரு பாசிட்டிவாக இருக்குது, இன்றைக்கி அடிச்சு கிளப்புறேன் எல்லாமே, அந்த ஒரு எனர்ஜியோடு நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அந்த விருப்பப்பட்ட அந்த மேல்நிலை ஆன்மா கூட உங்களுடைய ஆன்மா பேசியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இண்டிகேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நிம்மதியாக படுத்து தூங்குங்க. சரிப்பா, அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்பொழுது அந்த ஆன்மா என்ன சொல்லி கொடுக்குறது நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற, அப்போ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தமே இல்லையே, எனக்கு யூஸே இல்லையே அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பமோ ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது பண்ணும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக இருங்க. உங்களுடைய மனசை முதல்ல அமைதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்கள் கச்சன்னு வண்டையில் ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை முதல்ல நிறுத்துங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸே நீங்கள் எண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் தான். முதல்ல அதை நிறுத்தினீங்க அப்படின்னு சொன்னாலே என்னென்னலாம் உங்களுடைய ஆழ் மனசில் அந்த பதிவுகளாக வச்சுக்கிட்டு இருக்கோ அது எல்லாமே தானாகவே வெளியே வரும். அதுவே உங்களுக்கு எல்லாத்துக்குண்டான வழியவும் காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இந்த உலகத்தினுடைய அந்த சுகங்களை பார்த்துட்டு, இந்த ஒரு தற்காலிகமான சுகத்தை பார்த்துட்டு, நீ எப்படி இருந்தாலும் சாகத்தாண்டா போகிற, நீ அப்படியே நீடுவுலு காலம் இந்த உலகத்தில் வாழ ஒன்றும் போகிறதில்ல, நீ கண்டிப்பாக ஒரு நாள் சாகத்தான் போகிற, இது ஒரு டெம்பரரி, இது ஸ்கூல் மாதிரி, காலையில் நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரதான் போகிறோம். இந்த உலகம் ஒரு ஸ்கூலு. இந்த ஸ்கூலை முடிச்சுட்டு நம்ம திருப்பி வீட்டுக்கு போய் தான் ஆகணும். வீடு தான் நிரந்தரம், அங்கே தான் நம்ம அதிகப்படியான நேரத்தை கழிச்சிக்கிட்டு இருப்போம். அதனால் இந்த டெம்பரவரியான சுகத்தில் இருந்துட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ உன்னுடைய வேண்டாத விஷயத்தில் எல்லாத்தையுமே நீ ஈடுபாடு கொண்டு இருந்துடாத. ஏன்னா இங்கே இருக்கும்பொழுது இதெல்லாம் நல்லா இருக்கும், நீ ராஜா மாதிரி வாழ, நீ எல்லாத்தையும் துன்பப்படுத்தி சிக்கி சீரழிய வச்சு நீ நல்லா இருந்து எல்லாமே நீ பண்ணிடலாம். அதில் எந்த ஒரு இதில் உன்னை யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை, நீ தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு நீ மேலே வீட்டுக்கு வருவது தெரியுமா, அங்கே தாண்டா உண்மையாலுமே இருக்குது. இந்த உலகத்தில் நீ மனித வாழ்க்கையாக வாழும் பொழுது இதை விட ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையே கிடையாதுன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருப்ப இல்லையா, அந்த வார்த்தை மேலே உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு இம்மி அளவு கூட கம்பேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் மேலே இருக்கக்கூடிய உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாமே. தண்டனை இல்லை, அந்த தண்டனை யார் கொடுக்குறது, நீயே உனக்கே கொடுத்துக்குவே. உன்னுடைய சப்கான்ஷியஸ் என்ன பண்ணோம், நீ இவ்வளோ தான் மோசமான, நீ இதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லி அந்த லோவர் லெம்ஸில் கொண்டு போய் தூக்கி வீசிட்டு போயிடும். கீழே இருக்கக்கூடிய படிநிலைகளில் கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுரும் நம்மளுடைய சப்கான்ஷியஸே. அங்கே நீ அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து உன்னால் மேலே வர்றது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு இடமா இருக்கும் அந்த இடங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தற்காலிகமான இந்த ஒரு வாழ்க்கையும் இந்த ஒரு தற்காலிகமான சுகத்திற்கு பார்த்துட்டு நீ வேண்டாத வேலையை செஞ்சு அதில் ஆட்கொள்ளப்பட்டு இந்த பூமியினுடைய சுகங்களுக்காக நீ ஆட்கொள்ளப்பட்டுட்ட அப்படின்னு சொன்னால் இருக்கிற வரைக்கும் இருப்போம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அதுதானே சொல்லுவாங்க, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போவாங்க, போய் என்னாங்கன்னு தெரியாது, வரப்போகிறோமான்னு தெரியாது, அதனால் என்னானா என்ன, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்போங்க. இருக்கலாம்டா, நீ திருப்பி இங்கே மேலே வந்து தான் ஆகணும், உனக்கு தெரியாது. ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ முற்படவும் இல்லை, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீ ஏற்றுக்கிறதும் இல்லை. இந்த மாதிரி ஒரு மனோநிலையில் உள்ளவர்கள் இந்த நூலை படிங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நீ திருந்துறதுக்கு இதுதாண்டா ஒரு வழி நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம், அப்படி இல்லை நீ இக்னோர் பண்ணிட்ட, இதெல்லாம் இல்லை எனக்கு இதுதான்ப்பா எனக்கு பூர்ணமான சுகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி வாழ்ந்தேன்னா தாராளமாக வாழ்வுன்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஆக்சுவல் பாடம் மேலே வரும்பொழுது தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தற்காலிக சுகத்தை விட்டுட்டு உண்மையான சுகம் என்ன, இறைநிலை அடைவது எப்படி அப்படிங்கிற எல்லா அண்ணமும் ஒரு கட்டத்துக்கு அங்கே போகும். அந்த ட்ராவல் டைம் தான் எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ அங்கே நீங்கள் சீக்கிரமாக போகணும், கீழ்நிலைக்கு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கிருந்தே உங்களுடைய பாடத்தை சரியாக படிச்சுக்கிட்டு போங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லேருந்து எண்ணக்கூடிய எண்ணங்கள்லேருந்து எல்லாத்தையுமே தூய்மையாக வச்சுக்கிட்டே இருங்க. அது ஒன்று தான் வழி, கீழ்நிலை போகாமல்
மேல்நிலை போகிறதுக்கு உண்டான ஒரே வழி இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நாளைக்கு உண்டான பதிவுகள் வந்து இன்னும் அந்த படிநிலைகள்லாம் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லாமே நாளைக்கு வருது. ஸோ அதை வந்து நாளைக்கு பார்ப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் வந்து தண்டபாணி. அண்ட் இன்றைக்கி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு அதனுடைய தொடர்ச்சியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் வந்து தண்டபாணி. நன்றி.